பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்க. ம். ஆமா, எங்க உன் புருஷன்? ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா குப்புற அடிச்சு தூங்கிட்டு இருக்கானா? சமந்தி, மாப்பிள்ள நம்ம வீட்ல தங்கல. மாமனார் வீட்டுல தங்குறதையே மரியாதை குறையதா நினைச்சிட்டாரு. இது ஏமா நீ என்கிட்ட சொல்லல? இங்க தங்கறதுல அவனுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவர் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி இருக்காரு. ஏங்க, அவனுக்கு ஒரு போனை போட்டு கொடுங்க. பண்றேமா. மாப்பிள்ள மேலேயும் ஒண்ணு தப்பு இல்ல சமந்திம்மா. நீங்க சும்மா இருங்க, எனக்கு அவனை பத்தி தெரியும். ஒரு போன் போட இவ்வளவு நேரமா? இருமா, இந்த ரிங் போகுது, பேசுமா. சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க? ஃப்ரெண்ட் ரூம்ல தான். நான் இங்க உன் மாமனார் வீட்ல தான் இருக்கேன். மாமனார்? மா, என்ன விளையாடுறீங்களா? நான் என்னைக்குடா உங்ககிட்ட விளையாடி இருக்கேன்? இப்பதான் நானும் உங்க அப்பாவும் இங்க வந்தோம். எதுக்குமா வந்தீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நீ புறப்பட்டு வா, நேர்ல பேசிக்கலாம். மா, என்னால இப்ப அங்க வர முடியாதுமா. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போன்ல சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்ல, உனக்கு புரியாது? நேர்ல வா. மா, இங்க பாரு, உன் வேலையெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வை. முதல்ல குடும்பம் முக்கியம். இன்னும் 10 நிமிஷத்துல நீ இங்க வர. வை போன. மா, நான் சொல்றது கொஞ்சம். ஹலோ ஹலோ. டேய், என்னடா என்னடா? அம்மாவும் அப்பாவும் ரத்தி வீட்டுக்கு வந்திருக்காங்களா? என்ன விஷயமா? என்ன விஷயம்னு தெரியல, என்னையும் அங்க வர சொல்றாங்க. அதுக்கு என்ன, போக வேண்டியது தானே? டேய் சும்மாறா, என்னால இப்ப அங்க போக முடியாது. டேய், வீட்டில் ஏதாவது விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்கடா. மெஸ்ஸில் சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. உன் புண்ணியத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், வாடா போலாம். கொஞ்சம் பேசாம இருக்கியா? நானே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீ ஆஃப் பண்ணிட்ட, அடுத்த நிமிஷம் உங்க அம்மா எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. என்னால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கிளம்பு, 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். ஒண்ணு பண்ணு, நீ உன் போனை ஆஃப் பண்ணி வை. நம்ம 2 பேரும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டா நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. கிளம்புடா. டேய், அங்க போனா எதையாவது ஒண்ணு கேட்பாங்கடா. என்ன கேட்க போறாங்க? அதான் நான் இருக்கேன்ல, வா போயிட்டு வந்துடலாம். வா, கிளம்பு. சரி வா. காஃபி உன் மாமனார் கொடு. ஏன் சொல்லுங்கம்மா, நீரு காப்பி சாப்பிடலாம். நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். மாமா எடுத்துங்க. தேங்க்ஸ்மா. அப்பாவுக்கு கொடுக்கல? நான் போய் சாப்பிட்டீங்களா? ராகவன்ட்ட எப்படி முறப்பா பேசிட்டு இப்போ உங்க வீட்டுக்காரம்மா கிட்ட எப்படி சிரிச்சு பேசுறா பாருங்க. இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துற என்னாலேயே இவன் மூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா ரதி எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட சிங்கானான்னு தான் தெரியல. அம்மா ரதி, அவகிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னா நாங்க எல்லாருமே உன்னத்தமா நம்பி இருந்தோம். நீங்க வந்ததுலேருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோமா. மாமா, அத்தை குழந்தை மாதிரி என்ன கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. அப்படி இருந்ததுனால தானே நம்ம குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. அம்மாடியோ, பாத்தீங்களா சம்பந்தி, அவ்வளவு தூரத்துல அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாம இங்க என்ன பேசுறோம்னு ஒரு காது இங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அது உங்க ஒய்ஃப் மட்டும் இல்லைங்க, எல்லார் வீட்லயும் இப்படித்தான் இருக்கு. என் ஒய்ஃப் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு தேவையில்லாம என்ன பத்தி பேசுறீங்க? சொன்னா வாடா. இங்க வரத்து கூட உனக்கு உன் ஃப்ரெண்டு துணை வேணுமா? ஐயோ அம்மா, இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டு சாப்பாடு கிடைக்குமேனு நான் தான் அவனோட ஓட்டிட்டு வந்தேன். ஏன்பா சுசி, உன் ஃப்ரெண்டு இந்த வீட்ல தங்குனா அவர் தலையில இருக்கிற கிரீடம் கீழே இறங்கி விழுந்துருமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்களா தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்காது. இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் அவன் வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள நீங்க வந்து இங்க இருக்கிறது எங்களுக்கு எப்படி டிஸ்டர்பா இருக்கும்? நீங்க எங்க கூட இருந்தா ஒரு ஆம்பளை இருக்காருங்கிற தைரியம் தானே இருக்கும். அத்தை, நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாமே விளக்கமா சொன்னேன்ல. ஏமா, இப்போ இதை கேட்கறதுக்காவா நீங்க 2 பேரும் அங்கிருந்து இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீங்க? என்னடா சண்டை போடுற மாதிரி பேசுற? பின்ன வர்ற ஞாயிற்றுக்கிழமை அப்பர்ணாவுக்கு நிச்சயம் வச்சிருக்கு. சம்மந்தி வீட்டுல நேர்ல வந்து கூப்பிட்டா தானடா மரியாதை. அதான் 2 பேரும் புறப்பட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா ஒன்ன ஆளை காணோம். பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பேன்னு அனுப்பி வச்சா நீ போய் உன் ஃப்ரெண்ட் ரூம்ல உட்கார்ந்திருக்க.
லூசாடா நீ? இன்னைக்கு ஒரு வேளையாவது வீட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு வந்தேன். இங்க இருந்தா என் தலையும் சேர்ந்து உருளும் போல இருக்கு. டேய், நான் கிளம்புறேன். நீங்க உன் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வா. அம்மா, இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா. நான் வரேன். நீ இருப்பா. ஐயோ, என்ன விட்டுருங்கம்மா. இவன் இங்க வரமாட்டேன்னு சொன்னா இவனை கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவுதான். நான் கிளம்புறேம்மா. அத்தை, இவர் இங்க தங்கலனாலும் அடிக்கடி இங்க வந்து போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஆபீஸ்ல தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஓஹோ, ஆபீஸ்ல பாத்துக்கிட்டா அங்கேயே குடும்பம் நடத்துவீங்களா? நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதம்மா. ஏமா நீங்க இவங்கள நிச்சயத்துக்கு கூப்பிட வந்தீங்களா இல்ல என் கூட சண்டை போட வந்தீங்களா? அப்பா, உன் கோவத்தை கொஞ்சம் குறை. இத முன்ன நின்னு செய்ய வேண்டியது நீயும் உன் பொண்டாட்டியும் தான். நிச்சயத்தை வீட்லயே வச்சுக்கலாமா, இல்ல ஏதாவது சின்னதா ஒரு ஹால் புக் பண்ணலாமா, யார் யார கூப்பிடுறது, இல்ல நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் சொன்னா போதுமா, இப்படி நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் போய் நான் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றது? கொஞ்சம் உட்காரு, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு போலாம். அம்மாடி, உன் புருஷனை கொஞ்சம் உட்கார சொல்லுமா. என்னம்மா நீங்க இதெல்லாம் பெரியவங்க, நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. அதனால நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. அது போதும். என்ன மாப்பிள்ள இது? இது நம்ம வீட்டு விசேஷம். ஆமா மாப்பிள, நீங்க பாட்டுக்கு நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. பொறுப்பா இருந்த எல்லாத்தையும் நடத்த வேணாமா? அதுக்கு இல்ல. என்ன மாப்பிள இது? இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரியவன் நான் சொல்றேன் கேளுங்க. எல்லாத்த விட குடும்பம் தான் முக்கியம் மாப்பிள. ஆமா, கணவன் மனைவி உட்கார்ந்து அமைதியா பேசாதனாலதான் பல குடும்பங்கள் இன்னைக்கு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகுது. அம்மா பேச்ச கேளுங்க. அம்மா லட்சுமி, பேசிக்கிட்டே இருந்தா அப்படிமா? சாப்பிட வேணாமா? எல்லாரும் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு சரிங்க. பண்ணுங்க. நிக்கிறீங்களே, எல்லாம் சாப்பிட போங்க. வாங்க ஆ, சம்பந்தி. நம்ம பேசுவோம். வாங்க சம்பந்தி. யார் யாருக்கு யாரென்று சாமி போட்டு முடிச்சு வீணாக போகிறதே ரெண்டு உயிரை வதச்சி. உறவு என்பது பிரிந்து செல்லவா, சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கை அல்லவா. கை கழுவிட்டு வாங்க. அப்பா, நான் கேட்கறேன், தப்பா நினைக்காத. உனக்கு மாப்பிள்ளைக்கு நடுவில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா. ஏன்பா அப்படி கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல இல்ல. இல்லப்பா. அப்ப சரி, போமா போ, மாப்பிள்ளை விட்டு பேசுவோம். என்ன இல்லங்கோ, வேலை எதுவும் இல்லையா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சார். சார், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? ஏன்? எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னு. சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சீரியஸாவே இருக்கீங்க. அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் சார். அது சரி, ரிலாக்ஸேஷனுக்கு உங்களுக்கு என்ன? அதான் எப்ப பார்த்தாலும் போனை காதுல வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருப்பீங்களே. சார், அதெல்லாம் அப்ப சார். இப்ப ரொம்ப சின்சியரா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். அன்னைக்கு போட்டு வந்தாங்க பாருங்க ஒரு Dress, நிஜமாவே தேவதை மாதிரி இருந்தாங்க சார். நான் அப்படியே பிளாட் ஆயிட்டேன் சார். நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யார பத்தி நான் சொல்லுவேன்? நம்ம ரதியை பத்தி தான் சார் சொல்றேன். அவங்கள தவிர இந்த ஆபீஸ்ல வேற யாரு சார் அழகு? அந்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா அப்படியே என் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? கேளுங்க சார். சரி, ரத்தியை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்களுக்கு
அவங்கள பத்தி எல்லா விவரமும் தெரியுமா? எல்லாம் தெரியும் சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? என்ன? ரதிக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு சார். அவங்க ஒரு டிவோர்ஸி. அவங்க டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் காப்பிய இந்த டிராவல் தான் வச்சிருந்தாங்க. எதர்ச்சியா ஒரு நாள் நான் பார்த்துட்டேன் சார். சார், நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கு பேர் தான் சார் ட்ரூ லவ். அப்படின்னா ரத்தியோட ஹஸ்பண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். ஜட்ஜ்மெண்ட் காப்பில அந்த பேரை பார்க்கறதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க சார். அவன் யாரா வேணா இருந்துட்டு போறான் சார். சுத்த யூஸ்லெஸ் ஃபெலோ. இப்படிப்பட்ட பொண்ணை போய் எவனா டைவர்ஸ் பண்ணுவானா சார்? சரியான இடியட் சார் அவன். அநேகமா அவன் சந்தேகப்படுற கேரக்டரா தான் இருப்பான். அப்போ ரத்திக்கு டைவர்ஸ் ஆனதை பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல சார். அப்படின்னா நீங்க ரத்தியை கல்யாணம் பண்ணிக்கலாமே. அதுக்குதான் சார் நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ரதி மட்டும் எனக்கு ஒய்ஃபா வந்துட்டாங்கன்னா ஐ எம் வெரி லக்கி சார். சார், அவங்க குடும்ப அளவுல நான் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டேன் சார். அவங்க அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நல்லா ஜாலியா பேசுவாரு, பழகுவாரு. இப்ப கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார். நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹெல்ப்லாம் பண்ணேன். சோ என்ன பத்தி அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு சார். என்னங்க சொல்றீங்க? ரத்தியை பார்க்க ஹார்ட் அட்டாக்கா? ஆமா சார். ஆனா இப்ப நல்லா ஆயிட்டாரு. அந்த விஷயத்துல டோட்டல் ஃபேமிலியும் என் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஒரு நல்ல சமயமா பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிரணும். எப்படி சார் ஐடியா? குட் சார், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார். அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்றதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் சார். என்ன சார், எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, மேனேஜர் இந்த ஃபைல் கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே, டியூட்டி தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் அப்புறம் தான். ம். டேய், எங்கடா போற? டேய், உனக்கு தான் வேலை முடிஞ்சிருச்சுல, வாயை மூடிட்டேன் கூட வா. வேலை முடிஞ்சதுன்னா எனக்கு பர்சனல் வேலை எதுவுமே இருக்காதா? பர்சனல் வேலை எது இருந்தாலும் நாளைக்கு தள்ளி போட்டுக்கோ. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சினிமாக்கு போறோம். நான் 2 டிக்கெட் வாங்கிட்டேன். டேய், இந்த படத்துக்கு வர முடியல எனக்கு. இல்ல, என்ன பேசாம ரூம்ல விடு. ரூம்ல தனியா உட்காந்து என்ன பண்ண போற? என் கூட வா. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்னடா? என்ன பேசாம ரூம்ல விட்டு நீ எங்க வேணாலும் போய்க்கோ. ரூம்ல எல்லாம் விட முடியாது, என் கூட சும்மா படத்துக்கு வா. டேய், சொன்னா கேளுடா. டேய், சும்மா படத்துக்கு வாடா. மேடம், ஹலோ 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 மேடம். டேய், வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்துடா. டேய், எதுக்குடா சொல்லு? ஏய் ஏய் டேய். உங்க கண்ணுல பயம் தெரியுது. ஆமா, உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அப்போ இப்பதான் முதல் தடவையா என்ன பாக்குறியா கண்ணு? டேய் வாடா, படத்துக்கு டைம் டேய், ஆச்சு. அங்கே நில்லு, வர. டேய், டேய் சுசி. என்னடா? டேய்,
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ போ, நான் வரேன். டேய் 2 டிக்கெட் வாங்கிட்டேன்டா. படத்துக்கு நான் வரலடா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றல. நீ போ, போடான்னு சொல்றல. போ போ. என்னங்க என்ன யோசனை? ஒண்ணும் இல்லையே. நானும் அதாங்க சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா கண்டதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க. நான் ஒன்னும் குழப்பிக்கலம்மா, எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பழைய மாதிரி கலகலப்பாவே இல்லைங்க. எனக்கு மரண பயம் வந்துருச்சுங்கிறியா? என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாப்பிள வந்திருக்காரு. வாங்க மாப்பிள, வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அம்மா, ஆ? மாப்பிள்ளை காஃபி கொடு. இதோ. இல்ல இல்ல, வேணாத்த, நான் வர வழியிலே சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன மாப்பிள நீங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது எதுக்கு வெளியில எல்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்க? நல்ல காஃபி சாப்பிட போயிருக்காரு. ஐயோ மாமா, நீங்க வேற. மாப்பிள்ளை ஆபீஸ்ல இருந்தா வரீங்களா? ஆமா மாமா. ரதியும் கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. ரதி 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 இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லையே மாப்பிள. நானு ஆஃபீஸ் வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போயிட்டு இங்க வந்தேன் மாமா. ரதிக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு இந்நேரம் இங்க வந்திருப்பான் தானே நான் நினைச்சேன். தெரியலையே. ஏன் மாமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லிட்டலாம் உங்ககிட்ட. சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன். சொல்ல வேண்டான்னு சொன்னீங்களா? ஏன் மாமா, இந்த குடும்பத்துல நான் ஒருத்தன் இல்லையா? நீங்க அப்படி நினைச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் என் கூட இத்தனை நாள் பழகினதுக்காவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. கஷ்டம்னு வரும்போது உதவுறதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் தான் சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. ஏன் அவர் தான் சொல்லல, ரத்தியும் சொல்லல. நீங்களாவது அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன்ல. மாப்பிள தப்பா எடுத்துக்காதீங்க. இவர்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், இவர் தான் மாப்பிள மனசு கஷ்டப்படும்னு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன் மாமா? மாப்பிள்ள எனக்கு ஒன்னும் ஆகல மாப்பிள்ள. கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்துச்சு, டாக்டர் தான் கிளியர் பண்ணிட்டாருல. நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கிறேன். போய் மாப்பிள, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இவர் கலகலப்பாவே இல்ல. நீங்க அடிக்கடி வந்துட்டு போங்க. ஏன் மாமா, நம்ம வேணா வேற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபுல்லா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாமா? எதுக்கு மாப்பிள்ள, எதுக்கு வேற டாக்டர்? அதான் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்கல்ல. கரெக்ட் தான் மாமா, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன். ரதியே வந்துட்டா. அவரோட ஒப்பீனியன். மேடம்,